10 ரூபா 100 ரூபா 10 ரூபா 100 ரூபா டிக்கெட் 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 10 ரூபா டிக்கெட் 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 பாப்பா டிக்கெட் வேணுமாடா? யோ டிக்கெட் வாங்கு டிக்கெட் வாங்கு. இருக்காதீங்க, இங்க குடும்பத்தையே வழங்குறோம். டிக்கெட் கவுண்டர்ல டிக்கெட் வாங்குறப்ப அடிச்சுக்காதீங்களா? பிரபுள்ள டிக்கெட் வாங்கி தரேன் சாமா. ஒரு 6 டிக்கெட் கொடுங்க சாமா. டிக்கெட்டுக்கு தேவ உங்ககிட்ட காசு இருக்குதா? இந்த ஊசி மணி பாசி மணி எல்லாம் கொடுக்க கூடாது. காசு எல்லாம் சினிமாக்கு வருவாங்களா சாமா? சாமா குழந்தைங்க என்ன பிச்சு உதறதுங்க சாமா. ஏன்னா சாமி படத்துல நரி வருதுங்களா சாமா? 2 நரி வருது, கூடவே துணைக்கு ஒரு நாயும் வருது. அதான் சாமி குழந்தைகள படம் பார்க்கணும் நம்மள பிச்சு உதறாங்க சாமா. டிக்கெட் ஆன வளங்க சாமா. 5 ரூபா டிக்கெட் 100 ரூபா சாமா. 5 ரூபா டிக்கெட் 100 ரூபா ஆளுமில்ல. 5 ரூபா டிக்கெட் 100 ரூபாய்க்கு வித்தாதான் பிளாக். 5 ரூபா டிக்கெட் 1 ரூபாய்க்கு வித்தா படம் ஊத்திக்கிச்சுன்னு அர்த்தம். பிளாக்ல டிக்கெட் வந்தா போலீஸ் போட்டுக்காத சாமா. நான் ஏன் மாட்டேன்? என் முதலாளி பெருமாள் சாமி தான் மாட்டுவான். உன் முதலாளி அவ்வளவு மோசமா சாமா? மூதேவி மேனேஜர் ப்ரொமோஷன் கொடுக்கவே மாட்டேங்கிறயா? ரொம்ப மோசமா சாமா. ஏய் நாஸ்டி பெகர். சரிங்க சாமா. பேர சொல்லுங்க சாமா. செக் போட்டு கொடுத்துறேன் சாமா. செக்கா? ஆமா சாமா. நீ பேங்க் அக்கவுண்ட் வேற வச்சிருக்கியா? 5 பேங்க்ல வச்சிருக்க சாமா. வேற வேற பாருல. 5 பேங்க்ல வேற வேற பேர்லையா? யோ நீ மாறு வேஷ்ல வந்திருக்க மாஜி மந்திரியா? சாமா நம்ம நாயன் சொல்லுங்க சாமா. பேயன் சொல்லுங்க சாமா. ஆனா மந்திரின்னு சொல்லி அவமானப்படுத்தாதீங்க சாமா. நம்மளாம் உழைச்சி சாப்பிட சாதிங்க சாமா. ஓ மாஜி மந்திரினா அவ்வளவு இன்சல்ட்டிங்கா ஃபீல் பண்றியா? என்னங்க சாமா, நம்மளாம் ஜெயில் வாசல்ல போய் பிச்சை கூட எடுக்க மாட்டோம் சாமா. சரி என்னைய பெருமாள் சாமியின் கையெழுத்து போடுற? முதலாளி டேய் ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு முண்டா செட்டிட்டு வந்தா என்ன யாரும் உனக்கு அடையாது இல்லையா? அதுவும் முதலாளி தமிழ் சினிமா தியேட்டர்ல வேலை செய்யறேன்னா அதே டெக்னிக்ல வந்துட்டேன். ஏண்டா உன்னை கவுண்டர்ல உட்கார்ந்து ஒழுங்கா டிக்கெட் வைக்க சொன்னா வெளியில நின்னு பிளாக்ல வித்துட்டு இருக்கியா? இல்ல முதலாளி, இந்த பிளாக்ல டிக்கெட் வித்தாதான் படத்துக்கு ஒரு மரியாதை. அதெல்லாம் ஒரு டெக்னிக். உன் டெக்னிக் எங்களுக்கு தெரியும்டா. டேய் நீ எல்லாம் பால்ல வெண்ணெய் எடுக்கிறவன், நான் பச்சை தண்ணியில வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சி விக்கிறவன் தெரியுமா? உன்னுடைய ஒழுக்கத்துக்கு மேனேஜர் போஸ்ட் வேற வேணுமா? உன்னை எல்லாம் அதாவது பேசிடுவேன், கட் பண்ணிடுவாங்க. உனக்காகவே புது மேனேஜர் போட போறேன். போ மரியாதையா போய் அந்த கேட்ல உட்காரு. அங்க உட்காந்து டிக்கெட் விக்கணுமா? வாட்ச்மேன் வேலை பாரு போடா. குட் மார்னிங் மேடம். உங்களுக்கு வேல் தெரியுங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வேலை பிச்சைக்கார வேலை தான். போய் பாரு. இந்த ஊர் பொண்ணுங்களுக்கெல்லாம் வாய் ரொம்ப. குட் மார்னிங் மேடம். உங்களுக்கு வேல் தெரியுங்களா? ஐயோ ஏன் சத்தமா கேக்குற? நானே என் ஹஸ்பண்டுக்கு தெரியாம இந்த வேலுவை வச்சுக்கிட்டு இருக்கேன். அங்க பாரு. யார்கிட்டயும் சொல்லிடாத, இந்த வச்சுக்கோ. மேடம் உங்க பேர் என்னங்க? கண்ணகி. ஐயோ பேரை மட்டும் வெளியே சொல்லிடாதீங்க, மற்றபடி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஓகே. இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை, இங்கிலீஷ் படிச்சாலும். என்ன லஞ்சமா? உன்னை வாசல்ல காவலுக்கு நிக்க வச்சா லஞ்சமா வாங்கிட்டு இருக்க? ஓகே ஒரு 20,000ல 500 ரூபாய் குறைஞ்சது. லாக்கர் ரொம்ப நல்லா இருக்குங்க. யோ உனக்கு ஏத்த ரொம்ப ஜாஸ்தி தான். என்ன பண்றது, சைல்ட்ஹுட்ல இருந்து அப்படித்தான். இப்ப என்ன பண்ணலாம், பிடிக்கலன்னு சொல்லி வேலையை விட்டு போயிடுறேன். விட்டாதானே நீ போவ. ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டுங்க. என்ன? அதுல ஒரு 100 ரூபாய் கொடுத்தீங்களா, குளிருக்கு ஒரு குவார்டர் வாங்கி அடிச்சுட்டு முனியாண்டி விலாஸ்ல போய் நல்லா பிரியாணி ஒரு கட்டு கட்டு வந்துடுறேன். ஏற்கனவே நீ பட்ட கடனுக்கு இங்க 1 வருஷம் வேலை பார்த்தாக்கணும். இதுல எக்ஸ்ட்ரா போனஸ் வேறயா? உனக்கு டெய்லி டீயும் பன்னும் மட்டும்தான். நாங்க எல்லாம் குளிக்க போறோம். உள்ள எந்த ஆம்பளை வராம பாத்துக்கோ. வாங்கடி. அப்படியே வந்தாலும் ரத்தம் வாந்தி எடுத்து செத்துருவேன். அவனேஷ் உங்க துணிமணியெல்லாம் தூக்கிட்டு போறேன். இனிமே நீங்க கமிஷனர் பொண்டாட்டிகிட்ட சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சரி, இல்ல இன்டர்போல்ல சொன்னாலும் சரி, ஐ டோன்ட் கேர். ஏண்டே சிங்கிள் குவார்டர் சிங்கிள் பிரியாணி கேட்டதுக்கு டபுள் பாஜி வேலை பண்ணீங்களே, இப்ப சிங்கிள் பீஸோட சிங்கி அடிங்க. ஏய் அதனால புடிங்கடி. இன்னைக்கு நான் தான் போனியா? ஒரு வாழைப்பழம் கொடு. பழம் எவ்வளோ? 1 2 ரூபாங்க. 2 ரூபாயா? ரொம்ப ஜாஸ்தி. 1 ரூபாய்க்கு வருமா? வராதுங்க. வராதா? வந்துச்சே. ஐயோ என் சன்னி, என் சன்னி. டேய் டேய் நில்றா டேய். அட பாவி டேய், சொந்த பணத்துல வாங்கின வண்டிடா. ஐயோ சன்னியே நடவண்டி ஆகிட்டியாடா டேய். டேய் நில்றா. ஐயோ டேய் போடி டேய். நில்றா டேய். போலீஸ். ஐயோ சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்க. ஐயா என்னையா? என்னோட சன்னியை ஒருத்த தள்ளிட்டு வர்றான். என்னது சன்னியா? என்னன்னு ஸ்கூட்டர். ஓ இந்த வாழ்த்து திருவாசக ஏரியாவுல ஒருத்த வண்டியை திருட்டு போறானா? சார் மூச்சு இறக்குது. உன்னை எல்லாமே நீ என் டிரைவர் சொல்ற பின்னால ஏறி கமான். சார் வரட்டுங்க சார், வண்டியை வரட்டுங்க. அப்பா என்ன தூள் ஸ்பீடு பா நம்ம வண்டி. கமான். நிறுத்துங்க. மச்சி ஹோல்டன். டேய் கைடா. டிரைவர் ராஜகோபால். ராஜகோபால் எப்படி இருக்க? ஊட்டிக்கு வந்துட்டு எப்படா பார்க்க மறந்த? உன்னை பாக்குறதுக்கு நான் வந்துட்டேன். சொல்றேங்க உன்னோட ஸ்கூட்டர் தெரிஞ்சதானே நான் தூக்கிட்டு வந்தேன். நீ தான் எடுத்துட்டு போற எனக்கு தெரியும். ஐயோ அப்புறம் எதுக்கு போலீஸ் கூப்பிட்டு வந்தேன்? அது தூரக்க லாங் ஷாட்ல பார்க்கும்போது யாரோமா இருந்தது, கிட்ட வந்து க்ளோஸ் அப்ல பார்த்தா நீடா. என்ன இருக்கீங்களா நீங்க? என்னங்கடா க்ளோஸ் அப் லாங் ஷாட் டெக்னிக்கலா பேசி புருடா விடுறீங்களா? டேய் உங்க 2 பேரையும் நான் அரெஸ்ட் பண்ண போறேன். இப்பவே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண போறேன். நான் தான் கேஸே கொடுக்கலையே சார். ஃப்ரெண்ட்ஸ் சொல்றோம், கண்டுக்காம விடுவீங்களா? அரெஸ்ட் பண்ணீங்க அப்புறம் ஐஜி கிட்ட சொல்லிடுவேன். என்னது
ஐஜி தெரியுமா? ஏன் ஐஜி தெரியாதா? காக்கி பேண்ட் காக்கி சட்டை போட்டுக்கிட்டு உலக ஒரு இந்தியா அப்படியே சுத்திட்டு அரெஸ்ட் தம் அப்படின்னு சொல்லி ரூம்லயே இருப்பாரு அவர் தானே? சித்தப்பா சுத்தம். சார் ஐஜிக்கு உறவுக்காரன் சொல்ற ஒரு சல்யூட் கிடையாதா? கோ சிப்பா எல்லாம் என் நேரம். வீட்டுக்கு வந்த அது ஒரு பெரிய கதை உட்கார சொல்றேன். நான் ஓட்டுறேன், என் வண்டி தானே அது. சரி ஓடு. ராஜகோபால், நீ சொல்ற விஷயத்தெல்லாம் கேட்ட ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கொஞ்சம் அசந்தா கிட்னியே திருடி வித்துற இந்த காலத்துல உங்க அம்மா தன்னோட கண்ணையே தானமா கொடுத்து இறந்திருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு நீ ஹெல்ப் பண்ண முயற்சி பண்ற. ரொம்ப வித்தியாசமான ஆள் தான். அப்புறம் இந்த வேலை கிடைக்கிறதுல உனக்கு ஒரு சிக்கல் இருக்கு. ஏன்டா வேற யாரையாவது ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா? அவ்வளவு சுலபமா என் முதலாளி யாருக்கா வேலை கொடுத்துருவானா? மிலிட்டரியில கூட ஈஸியா வேலைக்கு சேர்ந்துடலாம். என் முதலாளி கிட்ட நடக்காது, குடஞ்சி எடுத்துருவான். டேய், எப்படியாச்சும் இந்த இன்டர்வியூல பாஸ் பண்ணி நான் மேனேஜர் ஆண்டா. அப்பதான் என்ன நம்பி இருக்கிற குடும்பத்தை என்னால காப்பாற்ற முடியும். ஆறுமுகம், ஆறுமுகம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வணக்கம் சார். வாடா ஆறுமுகம். என்னடா லுக்குற? உட்கார்ற. கேளுங்க தம்பி, இன்டர்வியூக்கு வந்த உங்களை வாடா போடான்னு மரியாதையெல்லாம் கூப்பிட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்கே இல்லைங்களா? சார், நீங்க முதலாளி, நான் மேனேஜர். போடா வாடா மட்டும் இல்ல, போடா வெண்ண, கிழிஞ்சு போன தொன்ன, நாயே, நடுத்தரு பேய, இஷ்டத்துக்கு சொல்லுங்க சார். இந்த கட்டை எல்லாத்தையும் தாங்கு சார். முதலாளி, இவனுக்கு சூடு சொரணை எதுவுமே கிடையாது போல் இருக்கு. ஒரு 10 மார்க் கம்மியா போட்டுக்க. மிஸ்டர் ஆறுமுகம், எஸ் சார். இப்போ நான் உங்களுக்கு ஒரு இன்டெலிஜென்ட் கொஸ்டின் கேட்க போறேன். கேளுங்க சார். குட்டினா என்ன? குட்டியா? ஆமாப்பா, குட்டி. சார், குட்டினா ஆ. நெய் மாதிரி இருக்கிற ஃபிகரை தான், அதாவது பொண்ணத்தான் குட்டின்னு செல்லமா சொல்லுவாங்க சார். டேய், இப்படி வெளியே போடா. குட்டினா என்னன்னு கேட்டோன்னே ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு கண்ணுக்குட்டி, ஒரு கழுதை குட்டி, ஒரு மொசக்குட்டி, இதுல ஏதாவது ஒன்று சொல்லாமல. நான் தெய்வமா கும்புற தாய் குளத்து போய் குட்டிங்கிற. என் ஃபேக்டரியில் எத்தனை லேடிஸ் வேலை செய்யறாங்க தெரியுமா? என் தியேட்டருக்கு எத்தனை லேடிஸ் வர்றாங்க தெரியுமா? சரியா சார். யாராவது ஒருத்தி வாடி குட்டி நீ கை பிடிச்சி எடுத்தீங்கன்னா என்ன சொல்றேன்? கண்டிப்பா கை பிடிச்சு அப்புறம் நான் அனுப்பு. போயா. போடா. குமார், குமார். அந்த ஆள் எப்படி எல்லாம் லொல்லு பண்ண ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அடிச்சு தூள் கிளப்பிடு. திடீர்னு கடவுள் உங்க முன்னாடி வர்றாருன்னு வச்சுங்க. போங்க சார். அட வர மாட்டாருப்பா, ஒரு தமாஷ் தான். வந்து உனக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு. கம்பெனி நல்லா இருந்ததுன்னா நீ உருப்படாம போயிருவ. நீ நல்லா இருந்தீங்கன்னா கம்பெனி உருப்படாம போயிருந்தாருன்னா அதுல நீ எதை கேட்ப? கம்பெனி தான் நல்லா இருக்கணும் கேட்பேன் சார். அப்ப நீ உருப்படாம போயிருவியே. உருப்படாத மேனேஜர் வச்சு நான் என்ன சூசைடா பண்ணிக்கிறது? அனுப்புடா. ஐயோ 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 ஐயோ. இது வேணுமா? லெதர் ஷூ. ராஜகோபால், ராஜகோபால். பாடா ராஜகோபால். ஏய், என்னடா லுக்குற? உட்கார்றா. நீ யாருன்னு சொல்லவே இல்லையாடா? நீ பாட்டு உட்கார, நான் எப்படா உட்காருது? அட, இவர் தாங்க முதலாளி. சார், அது சொன்னா தானே சார் தெரியும். ஏன்னா எனக்கு சுயமரியாதை கொஞ்சம் ஜாஸ்தி. கோவம் வந்து டக்குன்னு தூக்கி போட்டு முடிச்சு போடுவேன். ஏன்னா கேரக்டர் எப்படி? சரி, ஆனதா இப்ப உட்காருங்க, இன்டர்வியூ ஆரம்பிப்பேன். அது சும்மா பாக்குறீங்க, உட்காருங்க. டக்குனு முதலாளி 10 மார்க் ஜாஸ்தியாவும் போட்டேன். போட்டியா? சரி மிஸ்டர் ராஜகோபால், உங்ககிட்ட ஒரு இன்டெலிஜென்ட்டான கொஸ்டின் கேட்கலாமா? கேளுங்க. அதாவதுங்க, குட்டினா என்னங்க? குட்டினா பன்னிக்குட்டி, கழுதைக்குட்டி, டைனாசர் குட்டி, நாய்க்குட்டி, கரடி குட்டி. அது என்னது கரடி குட்டி மட்டும் என்ன பார்த்து சொன்னேன்? என்ன தெரியல, டக்குன்னு ஞாபகம் வந்தது. போதும்பா போதும். வெட்டினரி டாக்டர் மாதிரி வெரைட்டியா குட்டிகளை சொல்லிட்டேன். பட் நான் உங்களை ஒன்று கேட்குறேன், டோன்ட் மிஸ்டேக் மீ. குட்டின்னு சொன்ன உடனே உங்க வயசு பசங்களுக்கு அழகான பொண்ணு தானே ஞாபகத்துக்கு வரும். மிஸ்டர் ராஜகோபால் இருங்க, என்ன பசங்க கோச்சு போறீங்க? பின்ன என்ன சார், தெய்வமா மதிக்க வேண்டிய பொம்பளைகளை போய் குட்டின்னு சொல்றீங்க? உங்க எஸ்டேட்ல எத்தனை பொம்பளை வேலை பாக்குறாங்க? உங்க தியேட்டருக்கு எத்தனை பொம்பளை படம் பார்க்க வராங்க? அவங்க எல்லாம் குட்டியா? ஏதோ ஒரு டெஸ்ட்டுக்காக இப்படி கேள்வி கேட்டேன், அதுக்காக கோச் பண்ணீங்கன்னா அப்படியே உட்காருங்க. சாரி சொல்லுங்க. சாரி. சொல்றோம். மிஸ்டர் ராஜகோபால், இப்போ கடவுள் திடீர்னு உங்க முன்னாடி வர்றாரு. வர்றாருன்னு வச்சுங்களேன். வந்து உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு. அதாவது நீங்க நல்லா இருந்தீங்கன்னா கம்பெனி உருப்படாம போயிடும், கம்பெனி நல்லா இருந்ததுன்னா நீங்க உருப்படாம போயிருவீங்க. இதுல எது வேணும்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நான் வந்து சார், நான் நல்லா இருக்கணும் தான் வரேன் கேட்பேன் சார். அதுக்காக கம்பெனி உருப்படாம போகணுங்கிறியா? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? பின்ன நான் நல்லா இருக்கணும்னு வரேன் கேட்பேன்னு சொன்னேன். நான் வேற இந்த கம்பெனி வேறையா சார்? என்னை கம்பெனி பிரிச்சு பேசாதீங்க சார். நடிப்பு வேற சிவாஜி வேறையா சார்? மியூசிக் வேற இளையராஜா வேறையா சார்? பர்சனாலிட்டி வேற எம்ஜிஆர் வேறையா சார்? டாடி வேற நீங்க வேறையா சார்? அல்ல வேற நீ வேறியா? இல்ல டக்கு டக்குன்னு கொடுத்துட்டே இருக்கியா? போடு போடு, நல்லா மார்க் போடு. போய் போட்டு போட்டியா போடு. அப்புறம் சார், நான் பாஸ் ஆயிட்டேன் சார். பாஸ் ஆயிட்டே இருக்கேன். லாஸ்ட் கொஸ்டின், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல சார். சொதப்பிட்டியாப்பா? என் கம்பெனில கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் வேலை. ஏன்னா அவங்களுக்கு தான் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். நீ தான் கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டியே, ஃபைல் எடுத்துட்டு கிளம்பு. சார், எனக்கு வந்து சார் கல்யாணம் ஆயிடுச்சு சார். என்னப்பா இது, இப்பதான் கல்யாணம் ஆகலைன்னு சொன்னேன், உடனே ஆயிடுச்சுன்னு சொல்றிய? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார், நான் ஆகாத மாதிரி சார். ஏன்னா என் பொண்டாட்டி தெரு தெருவா சுத்துருவ சார். ஐயே, கேரக்டர் ரொம்ப மோசமா இருக்கே. ஐயோ, அப்படி இல்ல சார். அவ பத்திரிதான். அவ வந்து போஸ்ட் ஆபீஸ்ல வேலை செய்யற
பொம்பளை போஸ்ட் உமன். நான் இங்க, அவன் மெட்ராஸ்ல. நாங்க 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சா தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். நீங்களே சொல்லுங்க சார், இதுக்கு பேர் கல்யாணமா சார்? இதுக்கு பேர் ஒரு வாழ்க்கையா சார்? உங்க ஸ்டோரி கேட்டா எனக்கே ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. சம்பாதிக்கிறதுக்காக கல்யாணம் பண்ண பொண்டாட்டியவே பிரிஞ்சிருக்கீங்கன்னா யூ ஆர் கிரேட். ஆனா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அது ஒண்ணே எனக்கு சாட்டிஸ்பாக்சன். யூ ஆர் அப்பாயிண்டட். பூஜா, எதுக்கு 2 பேரும் ஒரே நேரத்துல அதிர்ச்சி அடைறீங்க? உங்க பொண்ணு உங்கள மாதிரி இருக்குன்னு நினைச்சேன், வேற மாதிரி இருக்குது, அதனால ஷாக்கு. இவர்தான் தியேட்டர் புது மேனேஜரு ராஜகோபால். என் பொண்ணு மத்த பணக்கார பொண்ணுங்க மாதிரி இந்த டிஸ்கோ கிளப், அது என்னமா அது பியூட்டி பார்லர், அங்கெல்லாம் போகாது. எப்பவும் வீட்லயே தான் இருக்கும், வெளியவே போகாது. அப்படி வெளியில போச்சுன்னு வையே சோசியல் சர்வீஸ் தான் போகும். வீட்டுல இருக்கிற நேரம் போறான், ஃப்ரெண்ட்ஸுகளை கூட்டு வந்து இப்படி பரதநாட்டியம் ஆடும், சாமி கும்பிடும். ரொம்ப ஆர்த்தடாக்ஸான பொண்ணு. பார்த்தாலே தெரியுதுங்க உங்க பொண்ணு பெரிய பியூட்டி பார்லர்னு. பியூட்டி பார்லரா? கொஞ்சம் அழகா இருந்தா பியூட்டி, ரொம்ப அழகா இருந்தா பியூட்டி பார்லர். அம்மா பூஜா, நாளையில இருந்து பரதநாட்டியத்தெல்லாம் நம்ம வீட்டுல வச்சுக்க. ஏன்பா? ஏன்னா நம்ம மேனேஜர் இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்க போறாரு. எங்களுக்கு இந்த இடத்துல ரொம்ப வசதியா இருக்கு. நீங்க வேணா மேனேஜருக்கு வேற இடத்த வாடகைக்கு பிடிச்சு கொடுங்க. வாடகைக்கா? என்னமா நீ? ஏப்பா பெருமாள் சாமி மேனேஜர் நான் விளையாட்டா? நீ வாடகைக்கு இருந்தீங்கன்னா பிரிசிஷனா நல்லா இருக்கு. நீ இங்கேயே தங்குப்பா. அப்புறம் இது பாரு, என்னுடைய எஸ்டேட், தியேட்டர், ஃபேக்டரி, வீடு, பொண்ணு எல்லாத்தையும் நீங்க தான் மெயின்டைன் பண்ணணும். பொண்ணை சேர்த்து சொல்லிட்டீங்க. ஆமா, பர்சனல் மேனேஜர் விளையாட்டா? எல்லாத்தையும் தான் மெயின்டைன் பண்ணணும். இது பாருமா, இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் மேனேஜர்கிட்ட டீல் பண்ணிக்க. பா, நீ என் பொண்ணை நல்லா டீல் பண்ணணும். அதெல்லாம் நல்லா டீல் பண்ணுவான். நீ இன்னைக்கு தான் வரையா பாத்துருக்க, இன்னும் ரொம்ப நாள் பழகுற மாதிரி பேசுறியா? அது ஒரு ஊகம் தான், இந்த அமைப்புக்கு அப்படி வரும்னு சொன்னேன். முதலாளி, உங்களுக்கு இந்த பரதநாட்டில ஏதாச்சும் டேஸ்ட் இருக்குங்களா? டேஸ்டா? பிளட்டுப்பா. ஓஹோ, பரம்பரையா? நாங்க இந்த பரதநாட்டில வளர்ந்தவங்களாச்சே. எங்க பாட்டி இருக்கு, தன்னுடைய 95வது வயசுல பரதநாட்டியம் ஆடும் போதே ஹார்ட் அட்டாக்ல செத்துறாங்க. ரொம்ப சிறு வயசா இருக்கு. வயசு ஸ்டேஜ்லயே இருந்தாங்கப்பா. நீ என்னுடைய பரதநாட்டியத்தை பாரியா? டோன்ட் வரி. நட்டு வாங்க, ரெடி பண்ணுங்க. சரிங்கய்யா. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, முட்டி வலிக்கும் நினைக்கிறேன். போயிட்டு அண்ணா ஆரம்பிச்சா எதையும் நிறுத்த மாட்டேன். ஹை பப் ஸ்லீவ்ஸ், நீ உங்க அப்பன்ஸ் கிட்ட ஏன் சமாச்சாரத்தை சொன்னேன்னு வச்சுக்க, நான் உன் சமாச்சாரத்தை சொல்லிடுவேன். ஜாக்கிரதை. உன்னை ஒரே நாள ஓடோட விரட்டல. என் பேரு பூஜா.